ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கல்வி கிரிக்கெட் சேனல். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் டெஸ்ட்டோடைய டே 3 போயிட்டுருக்குங்க. இந்தியா 9-1 ஆரம்பித்தாங்க டேவை. ஆனால் மேட்ச் ஆரம்பித்த 2.5 மணி நேரத்தில் 36-9 அப்படின்ட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட், கமின்ஸ் இவங்க 2 பேருமே இந்தியா டீமை முடிச்சிட்டாங்க. ஹேசல்வுட் 5 விக்கெட்டும் கமின்ஸ் 4 விக்கெட்டும் எடுத்து டோட்டல் இந்தியாவை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க 2 பேராக. முன்னாடி லோயஸ்ட்டாக இருந்த 42 தாண்டுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஷமி அவருக்கு செம இன்ஜுரி ஆகிடுச்சிங்க பிச்சில். அதனால் அவரால் மேட்ச் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ 36-9 இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பிச்சு பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் டீம் பவுலர்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க இருக்குது. நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிற ஸ்கோர் 89 தான். ஷமினால் இந்த மேட்ச்சை பவுலிங் போட முடியுமான்னு தெரிலங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு லாஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பியர் நட்ராஜனை கூட்டின்னு வருவாங்க அப்படின்றது நம்பலாம். ஸோ டைட் பேக் பண்ணவே ஆகணுங்க. ஃபேன் பாயாக இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் தான். பட் இந்தியா ரெக்கவர் ஆகிடுவாங்க சீக்கிரம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் டீம் இந்தியா.